தெரியுமா? ரசவாதம் அந்த சித்தர்கள்லாம் செய்வாங்க. ஒரு மூலிகை எல்லாம் தெரிஞ்சா நான் ஏமா இங்கே உட்காந்துருக்குறேன்? நான் அந்த மூலிகை பிசைஞ்சிட்டு இருக்க மாட்டேனா? தெரியாதனால தான் இங்கே உட்காந்துருக்கிறேன். செய்வாங்க, அப்படி செய்வாங்கன்னு தெரியும். சரியா? ரத குளிகையினால செம்பை எண்ணெயாக்கலாம், தங்கமா மாத்தலாம். ஏன்னா செம்பு இயல்பாகவே களிம்போடு கூடியது. தங்கம் இயல்பாகவே களிம்பு அற்றது. இப்ப செம்புக்கும் தங்கத்துக்கு வேறுபாடு என்ன? களிம்போடு கூடியது, களிம்பு இல்லாதது. இவ்வளவுதான் வேறுபாடு, வேற ஒன்றும் வேறுபாடு இல்லை. இப்போ ரத குளிகை அந்த ரசாயனத்தை கொண்டு வந்து செம்புல பிடிஞ்சோம்னா என்ன ஆயிரும்? களிம்பு நீங்கிரும். இது என்ன ஆயிடும்? தங்கமாயிரும். அதுபோல இப்போ இந்த தங்கம் ஒன்று இருக்கு, இந்த தங்கம் ஒன்று இருக்கு. இது இயல்பாகவே தங்கம், இது செம்பா இருந்துச்சு. இப்போ ரசவாதம் செஞ்சாச்சு, இது என்ன ஆயிடுச்சு? தங்கம் ஆயிடுச்சு. இப்போ இந்த தங்கம் கூட வேண்டிய அவசியம் இல்லை. இது பாட்டுக்கு இது இருக்க வேண்டியதுதான். சிவம் சிவமா இருக்கும், ஆன்மா ஆன்மாவா இருக்கும். என்ன வேறுபாடு? ஆன்மா கேவலத்திலையும் சகலத்திலையும் ஆணவ மலத்தோடு இருக்கும், சுத்தத்தில் ஆணவ மலம் நீங்கி இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இது யார்கள் சொல்வது? வேதவாதி சொல்றது. ரத குளிகையினால செம்பு களிம்பாவது போல முத்தி நிலையில ஆன்மா ஆணவ மலம் நீங்கி சிவத்துக்கு இணையாக நிற்கும், தனித்து நிற்கும். இந்த தங்கத்தையும் அந்த தங்கத்தையும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிவமும் உயிரும் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிவத்துக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ எதுக்கு வந்துருச்சு? உயிருக்கும் வந்துருச்சு. சிவம் தனியா நிற்கும், அது பாட்டுக்கு இருக்கும், இது பாட்டுக்கு இருக்கும். இப்போ இந்த ரசவாதம் செஞ்சது யாரு? இறைவன் தான் ரசவாதம் செய்கிறான். இறைவன் தான் குருநாதனா வந்து உபதேசம் பண்ணி சாதனையெல்லாம் பண்ணி ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கி இந்த செம்பாகி ஆன்மாவை என்னவாக்குறான்? தங்கமா மாத்துறான். இது யாருடைய கொள்கை? வேதவாதியினுடைய கொள்கை. இப்போ இந்த கொள்கையை மறுக்கிறது யாரு? சிவ சமவாதி. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஓமி இன்னொரு தடவை சொல்லு.